தமிழ் சினிமாவில் நடிப்பு, இயக்கம் அப்படின்னு பன்முகத்தன்மையோட பயணிச்சுட்டு வரவர் தான் பார்த்திபன். இவருடைய இயக்கத்தில் இறுதியாக டீன்ஸ் படம் வெளியாகி இருந்துச்சு. மேலும் கடந்த 1ஆம் தேதி தனுஷோட இயக்கத்தில் வெளியான இட்லி கடை படத்துலையும் முக்கிய கேரக்டரில் பார்த்திபன் நடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து 54ஆம் பக்கத்தில் மயிலிறகு அப்படிங்கிற தலைப்பில் படம் ஒன்றையும் இயக்கியுள்ளார். மேலும் நான் தான் சிஎம் அப்படிங்கிற படத்தையும் இயக்கி வருகிறார். இது தொடர்பான போஸ்டர்கள் சமீபத்தில் வெளியானுச்சு. இந்த நிலையில் சமூக வலைத்தள தாக்குதல் பற்றி பார்த்திபன் ஆவேசம் அடைஞ்சிருக்காரு. அதாவது மௌனம் என்ற பட விழாவில் கலந்து கொண்ட பார்த்திபன் படக்குழுவினரை வாழ்த்தியதோடு செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்காரு. இதன்போது சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட தாக்குதல்கள் நடப்பது பற்றி அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பதிலளித்த பார்த்திபன், கெட்ட வார்த்தைகளால் கமெண்ட் செய்வது கோவத்தை தான் வர வைக்குது. ஆனால் முகம் இல்லாதவர்களாக இருப்பதால் எதுவும் செய்ய முடியாது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேலும் தன்னை பற்றிய மரண வதந்தி பற்றிய தொடர்பிலும் அவர் போலீஸில் புகார் அளித்ததாகவும் தெரிவிச்சிருப்பாரு. தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோக்களுக்கு மத்தியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி ரசிகர்களின் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலையும் ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் உண்டு. கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இதுவரை 8 சீசன்களை வெற்றிகரமாக முன்னெடுத்திருக்கு. இதன் 9வது சீசன் இன்று மாலை 6 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. கடந்த சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருந்தார். இவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருந்தாலும் அத்தனையையும் தனது இயல்பான பேச்சால் தவிடுபடியாக்கினார். இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார். இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் பற்றிய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வேகமாக வைரலாகி வருது. அதாவது பிக்பாஸ் வீட்டிற்குள்ளே இருக்கும் குளியல் அறையில் ஜக்கூசி எல்லாம் வைத்து அந்த வீடு உருவாக்கப்பட்டுள்ளதாம். இதனை பார்த்த விஜய் சேதுபதி, ஜக்கூசி எல்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களில் செய்யப்பட்டு வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது. சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் ரியாலிட்டி ஷோக்களுக்குள் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகும் நிகழ்ச்சி தான் பிக்பாஸ்னு சொல்லலாம். இதில் 18 போட்டியாளர்கள் பங்கு பற்றி 100 நாட்கள் வெளியுலக தொடர்பில் இருந்து விலகி பிக்பாஸ் வீட்டில் தங்கியிருப்பாங்க. அதன் இறுதியில் மக்களால் வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தமிழில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு என்று அதிக வரவேற்பு காணப்படுகிறது. முதல் 7 சீசன்களையும் உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார். இதன் 8வது சீசன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார். இந்த சீசனையும் விஜய் சேதுபதியே தொகுத்து வழங்க உள்ளார். இந்த முறை புதிய மாற்றங்களுடன் நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்கும் வகையில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் இந்த முறை வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பங்கேற்க உள்ள போட்டியாளர்களை சீக்ரெட்டாகவே வச்சிருக்காங்க. இன்று மாலை இந்த சீசன் ஆரம்பிக்கப்பட உள்ள போதே போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள். இது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க செஞ்சிருக்கு. இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் ஹவுஸ் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு. அதில் ஏற்கனவே பெட்ரூமில் ஜக்கூசி வைத்திருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. தற்போது கலராக அலங்கரிக்கப்பட்ட பிக்பாஸ் வீடு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு.